லாஸ்ட் ஸ்டூடியோ டிஸ்கஷன். லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் மிகுந்த ஒரு வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் சென்னை போனேன். அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணேன். அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு நெல் பதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் நான் போன சென்னையில் அங்கே ஸ்டே பண்ண நாட்கள்லேயே நான் எல்லாமே ஓரளவு தோத அமைச்சிட்டேன். ஓகே. ஆனாலும் சில மனநிலை மாறுபாடால் சூழ்நிலை தோதா அமையலை. சில பேரால் தோதா அமையலை. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ வரைக்குமே வருத்தப்படுறாங்க. ஓகே. சரி, ஆனாலுமே நான் நிறையா மூவி புக் பண்ணிட்டேன். ஓகே. இந்த அகத்திணை புறத்திணை பொறுத்த வரைக்கும் அகத்திணையில் யாரும் அவ்வளோவா சில விஷயத்த சொல்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறையா கொஞ்சம் மறதியெல்லாம் இருந்தது. இப்போவுமே ஓரளவு மறதி இருக்குது. அதனால் நானே மறந்துடுறேன் சில விஷயத்த. அதனால் என்ன தகவல் அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு நான் லாஸ்ட் ஸ்டூடியோவில் வந்துட்டு மூவி நடிக்கிறதுன்றது தவிர்க்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது எனக்கு சரியான ஒரு பதம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நிறையா ஸ்டூடியோவில் வேலை இருக்குது. ஓகே. ஒருவேளை நான் என்னுடைய மறதியால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் லாஸ்ட் ஸ்டூடியோவில் நான் மூவி புக் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நானாக அந்த படத்தில் நடிக்கிற மாதிரியும் ஏக்கம் செய்கிற மாதிரியும் ஒரு நிலையில் நான் மூவி புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சம்பளத்தில் பாதியை வந்துட்டு நான் வந்து ஸ்டூடியோவுக்கோ அல்லது டொனேஷனாகவோ கொடுத்துட்றேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நான் இனிமேல் லாஸ்ட் ஸ்டூடியோவில் மூவி புக் பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் புக் பண்ணால் கூட அந்த படத்துலேருந்து என்னுடைய பாதி சம்பளத்தை லாஸ்ட் ஸ்டூடியோவுக்கோ அல்லது டொனேஷனாகவே நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஏன் அப்படின்னா, தலைவர் வந்துட்டு இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவரே மூவி புக் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் தான் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து கொஞ்சம் மறதி இருக்குது, அவர் தெரியாமல் புக் பண்ணிட்டாரு, பரவாயில்ல, அவர் சம்பளத்தில் பாதி கொடுத்துட்றேன்ட்டாரு. ஓகே அப்படின்னு நீங்கள் ஒரு சமாதானமாக மாறணும். ஓகே. அடுத்து லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ், நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட பேசலாம், பழகலாம். ஏன் அப்படின்னா, இந்த அகநிலையில் ஏதோ தான் நினச்சி எங்கெங்கேயோ நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு இவங்கள தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பேசுகிறத விட ரியாலிட்டியாகவே பேசலாம், பழகலாம், எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். அந்த ஒரு பதத்துக்கு தான் நீங்கள் வரணும். ஒருவேளை உங்களுக்கு கௌரவமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற டைரக்டரோ மற்ற ஆர்டிஸ்ட்டோ தொடர்புக்கலாம். அதாவது மனித நிலையில் பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக பேசலாம். அதுக்கு தான் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க யூகேலாம். நம்ம அந்த சுதந்திரத்தை எடுத்து பயன்படுத்தணும். அது கிட்டத்தட்ட ஒரு 300 400 கிட்டத்தட்ட 500 வருஷம் கூட ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 400 வருஷம் அப்படின்றாங்க. அவ்வளோ வருஷம் அந்த சுதந்திரம் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடாக இருந்ததுனால யதார்த்த ரீதியாக அந்த 100 வருஷத்துக்கு கூட அந்த சுதந்திரம் நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு நல்லாட்சி நிர்வாகத்தில் தான் நம்ம எல்லாமே இயங்கிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் உணரணும். அப்படின்னா தான் ஓகே, நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது, அதை நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம், அவங்க நமக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு உணர்வு நிலை ஏற்படும். ஓகே. அதனால் நீங்கள் தாராளமாக என்னுடைய நம்பருக்கு பேசலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அப்போனா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன தோதா அமைச்சிக்கலாம் அப்படின்றது தோதாகும். ஓகே. சரி, அடுத்து நான் இனிமேல் இந்த மவுண்டன் ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் சரஸ்வதி ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் கேரளாவில் என்னுடைய தேவ் ஸ்டூடியோ, அப்புறம் லட்சுமி ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் 360 டிகிரி ஸ்டூடியோ, அப்புறம் ஈஃபில் டவர் ஸ்டூடியோ, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்டூடியோ, இத்தாலியில் எனக்காக ரொம்ப மாதமாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் இனிமேல் நான் வந்துட்டு நடிக்கிறதுன்றது தோதாகிறதுன்றது எனக்கு தோதாகாது. ஓகே.
ஏன் அப்படின்னா நிறையாவே நான் மூவி புக் பண்ணிட்டேன். இனிமேல் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்காக வேணால் நான் வந்துட்டு டைரக்ஷன் அப்படின்றது எனக்கு தோதாகும். ஓகே. வேணா படத்தில் ஆல்பம் சாங்லேயோ இல்லை ஸ்பெஷல் கெஸ்ட்டோவோ நான் ஓரளவு தோது பார்த்துக்கிறேன். ஓகே. மற்றபடி ஆரம்பத்திலேயே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சால்வ் பண்ணணும். என்னோடய மறதியால் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலுமே அது ஒவ்வொரு படிநிலை. ஓகே. அந்த வகையில் ஒரு விஷயமா இருக்குது. அதனால் எனக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஸ்டூடியோ தேவைப்படுது. ஓகே. அடுத்து இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நான் கூடிய விரைவில் பணி நியமனம் செய்யலான் இருக்கேன். உங்களுக்கு மாதமான சம்பளம், தீபாவளி, பொங்கல் போனஸ் மற்றும் ஆடை மற்றும் சில சலுகை வழங்கப்படும்.